பாமக தலைவர் அன்புமணி மீது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசிய காட்சிதான் இது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தின் போது பாமக இளைஞரணி தலைவராக அன்புமணியின் மூத்த சகோதரி காந்திமதியின் மகன் முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இருவருக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. தலைவர்களின் சமாதானத்தை தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் தருமபுரியில் 24ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் ஒரு மாதமாக தூக்கம் வரவில்லை என்றும் தான் என்ன தவறு செய்தேன் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த சூழலில் தைலாபுரம் தோட்டத்தில் வியாழக்கிழமை காலை செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் சத்தியத்தை மீறி அன்புமணியை அமைச்சராக்கியதுதான் தனது தவறு என்று தெரிவித்தார். ஆட்டத்தை முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் என்றும் தன்னை குற்றவாளியாக்கி அனுதாபத்தை தேட அன்புமணி முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முகுந்தனை இளைஞரணி தலைவராக தான் அறிவித்ததும் மேடை நாகரிகத்தை மீறி அன்புமணி செயல்பட்டதாக ராமதாஸ் கூறினார். மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக்கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி தீர்க்க வேண்டியதை நடு வீதிக்கு கொண்டு வந்தது யார் என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் தனக்கு கொள்ளி வைக்க நேரிடும் என்று அன்புமணி ராமதாஸ் தன்னை மிரட்டியதாக ராமதாஸ் கூறியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடனான கூட்டணி பேச்சு தனக்கு தெரியாமலேயே நடந்ததாகவும் தெரிவித்தார். இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா எழுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். அதிமுகவுடன் கூட்டணி அமைந்திருந்தால் குறைந்தது 3 இடங்களில் பாமக வென்றிருப்பதுடன் கட்சிக்கு சின்னம் கிடைத்திருக்கும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். முகுந்தன் விவகாரம் குறித்து குடும்பத்தினர் பேசிக் கொண்டிருந்த போது தாய் மீதே பாட்டிலை அன்புமணி தூக்கி எறிந்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டினார். பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? அது பேசாமல் தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேளையாக அந்த பாட்டில் சுவரில் விழுந்ததாக அவர் குறிப்பிட்டார். கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்க யாருக்கும் அன்புமணி வாய்ப்பளிப்பதில்லை என்றும் அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, இதுவா நிர்வாக குழு? அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படி என்று சொல்லி அதை முடிச்சிடணும். கட்சி தொடங்கியது முதலே செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் என எதுவாக இருந்தாலும் தன்னை விமர்சியுங்கள், தவறு இருந்தால் திருத்திக் கொள்கிறேன் என்றே தான் கூறி வருவதாகவும் ராமதாஸ் விளக்கமளித்தார். ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு கட்சியில் பதவி வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததாக ராமதாஸ் கூறினார். தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்
என்று முடிவு செய்யப்பட்டது. அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்ககிட்ட ஆசிட் வரணும் அப்படின்னு, நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க குடும்பத்துடன் தமிழ்குமரன் வந்த நிலையில் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளக் கூடாது என தன்னிடம் அன்புமணி கூறியதாக ராமதாஸ் தெரிவித்தார். தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுக்கு வரக்கூடாது இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார். 2 மாதங்கள் கழித்து ராஜினாமா செய்யுமாறு தமிழ்குமரனிடம் தான் கூறியதாகவும், அதுவரை தமிழ்குமரனை அன்புமணி பார்க்கவே இல்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகளை திருமண மண்டபத்தில் சந்திக்க கூடாது, அறையிலேயே சந்திக்க வேண்டும், மைக்கை பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற உத்தரவுகளை தனக்கு அன்புமணி பிறப்பித்ததாக ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர், நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யாருக்கு கட்டளை இடுவது? நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி தொடர்ந்து பொய் கூறியதாக கூறிய ராமதாஸ், அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே தான் அன்புமணியை நீக்கப் போவதாக அவர் கூறியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆட்களை வைத்து தான் அடிக்கப் போவதாக கூறி கூட்டங்களில் பங்கேற்க இருந்த நிர்வாகிகளை அன்புமணி தடுத்ததாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறாருன்னு ஒரு பொய் சொல்லணும். அந்த கூட்டத்துக்கு ஆளை வச்சு 6 பேரை வச்சு அடிக்க போறாரு. நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீட்டின் போது கீழ்த்தரமாக நடத்தினார் என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். பரபரப்பான சூழலில் இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் கட்சி நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்க உள்ளார். பாமக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளை இன்று முதல் 3 நாட்கள் சந்திக்க கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அன்புமணி மேல் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இந்நிலையில் ராமதாஸின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 3 நாட்கள் பாமக மாவட்ட மற்றும் மாநில அளவிலான பொறுப்பாளர்களை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் இன்று முதல் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முன்னதாக அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்றி பேசுவதாக கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தைலாபுரத்தில் நடந்த சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் அன்புமணியை முதல்வராக பாடுபடுங்கள் என ராமதாஸ் பேசியதாக கூறப்படும் நிலையில் தற்போது அன்புமணியை சரமாரியாக விமர்சிப்பது ஏன் என பாமக நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ராமதாஸின் திடீர் மனமாற்றத்திற்கு அவரை பின்னால் இருந்து யாரும் இயக்குகிறார்களா என்றும் சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் நேற்று இரவு ஆலோசனை மேற்கொண்டார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.